ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எல் மேகா வேர்ல்டு. இது வந்து ஒரு ஃப்ளைட் ட்ராவல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ட்ரிச்சிலேருந்து சவுதி ஒரு லாங் பிரேக் அப்புறம் சவுதி போகிறோம். ஸோ அந்த ட்ராவல் வீடியோ தான் வந்து பார்க்கலாம். எங்கே அப்படின்னா ட்ரிச்சி டு கொழம்பு, கொழம்பு டு தமாம். ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ பார்க்கலாம். நாங்கள் எந்த அன்னைக்கு போனோம் அப்படின்னா Jan 9 வந்து போயிருந்தோம். எங்களுக்கு டைமிங் வந்து மார்னிங் 11 வந்து அங்கே போய் நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. ஸோ இந்த டைம் நாங்கள் 4 பேராக போகிறோமா, ஸோ அதனால எங்களுக்கு 3 பேருக்கும் ஃபுல் டிக்கெட். நிகா வந்து 6 மந்த், அப்போ வந்து 5 மந்த் பேபி. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஆஃப். ஸோ அதனால் எங்களுக்கு லக்கேஜ் கொஞ்சம் அதிகமே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அந்த ஒரு அசால்ட்டாக அதில் நிறையா இருக்கே அப்படின்னு முடிஞ்சளவு நிறையாவே ஃபில் பண்ணி எல்லா லக்கேஜுமே கரெக்டானதுலேருந்து கொஞ்சம் கூட இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு 10 கேஜி அந்த மாதிரி 8 கேஜி கூட இருந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இதிலே வந்தோம். பட் ஆனால் ட்ரிச்சி ஏர்போர்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எடுக்கணும்னா எடுத்தே ஆகணும், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்ட் தமாம்லேருந்து இங்கே ட்ரிச்சி வரும்போது அவங்க லக்கேஜ் வந்து கொஞ்சம் பிஞ்சு அது மாதிரி ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சி. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி போகும்போது எல்லாமே ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் எல்லாமே ரேப் வேறு பண்ணிட்டோம். ஸோ அதனால் அங்கே போய் லக்கேஜ் செக் பண்ணி நம்ம ஹை கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்றப்ப நாங்கள் ஓப்பன் பண்ணி இதுலையா அதுலையா அது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அப்புறம் வெயிட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக அதெல்லாம் இது பண்ணிட்டாங்க. நாங்கள் என்னென்னா தேங்காய் வந்து வச்சுருந்தோம். தேங்காய் வந்து அந்த ஓடோடு வச்சுருந்தா எடுத்துருவாங்க. ஸோ அப்படி எடுத்துட்டாங்க. பாதி வந்து நான் வந்து வீட்டிலே அத்தை வந்து கீரி அப்படி தான் வந்து கவரில் போட்டு ஜிப்லாக் கவரில் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போவோம். ஸோ எங்களுக்கு வந்து அப்படி தான் அந்த தேங்காய்னால கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. நாங்கள் பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தா தான் இந்த தேங்காய் இருந்ததா, ஸோ அதனால தான் என்கிட்ட கொஞ்சம் டிலே ஆச்சு. மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூ எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு ஹெல்ப் வேணும்னாலும் யாராச்சும், நாங்கள் ஏன்னா பேபி வச்சுருந்தோம் அப்படின்றனால எங்களுக்கு ஏர்போர்ட்லேயே சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஆள்லாம் இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்க. ஸோ அவங்க வந்தது எங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு. ஏன்னா பாப்பாவையும் வச்சுக்கிட்டு நிறைய லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜுமே எங்களுக்கு கொஞ்சம் பாப்பா வச்சுருக்கனால இது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதனால் நீங்கள் கிட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பேனிக் ஆக வேணாம். அங்கே ஹெல்ப் கேட்டால் அவங்க யாராவது ஒரு ஆள் நமக்கு கூட வருவாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு நம்ம உள்ளே போகிற வரையுமே அவங்க இருப்பாங்க நம்ம கூட. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு மீல் என்னென்னா இது வெஜ் சாண்ட்விச், அப்புறம் வந்து ஜூஸ் அது மாதிரி அது கொடுத்துருந்தாங்க. இது வந்து நாங்கள் ட்ரிச்சிலேருந்து கொழம்பு போகிறப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து 2.5 தானே. ஸோ அதனால் இது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிகாவை இப்படி தான் வச்சு ஹோல்ட் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பெல்ட் வந்து செப்ரேட்டாக இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு பேபி வச்சுருக்கனால அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களோட ஹிப்போட சேர்த்து அது ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுதான் நிகாவுக்கும் போட்டு விட்டுருந்தோம். ஸோ அது வந்து நான் கழட்டவே இல்லை. நான் ஹோல் 2.5 வரையுமே நான் போட்டு தான் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நமக்கு நல்லா ஹோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இது வந்து முன்னாடியே வந்து நாங்கள் இது 2 இயர்ஸ்க்குள்ளே இன்ஃபேண்ட்க்கு வந்து இது மாதிரி நம்ம வந்து 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக அது வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காண்டி அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். மேகாவுக்கு வந்து அந்த டைமில் வாங்க முடியல. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃப்ளைட்டை பொறுத்து, இது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்றதுனால இது வந்து 72 ஹவருக்கு முன்னாடி நமக்கு இந்த ஒரு அதை வந்து அப்ளை பண்ணி வந்து ஸ்ரீலங்கா வந்து லேண்ட் ஆயாச்சு. ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய க்யூ நின்றுச்சு. அதையும் எப்படியோ இது பண்ணி நாங்கள் உட்காந்தே இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ஸ் வச்சுருக்கனால, பேபி வச்சுருக்கனால நம்மளை வந்து எப்படியும் விட்டுருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் உட்காந்து இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாகவே தான் உள்ளர போனோம். ஸோ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு இது வந்து இன்ஃபென்ட்லாம் வச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடியே நம்ம போர்டிங் பாஸ் வாங்குகிற இடத்துலையே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ வந்து எப்படின்னா நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் வந்து முடியுதுல்ல. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு 2 பக்கமுமே உள்ள ஃபஸ்ட்டு சீட் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இன்ஃபென்ட்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பக்கெட் சம்திங் காட் மாதிரி தருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பேபியை வந்து நம்ம அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த இதை வந்து முன்னாடியே வந்து கேட்டு போர்டிங் பாஸ் வாங்குகிற இடத்துலையே நாங்கள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணோம். அந்த சீட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பேபி அப்புறம் கிட்ஸ்லாம் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி சீட் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கிறது நமக்கும் மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா கை கால்லாம் நீட்ட முடியாமல் ஏன்னா பேபி அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போனதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த சீட் தான் நான் சொல்லுவேன். இது ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு. செகண்ட் டைம் வந்து ஸ்ரீலங்கா டு தமாம் போகிறப்ப கொஞ்சம் அவங்க இந்த சீட் ஓனர் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. ஸோ ஹேர் ஹோஸ்டஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு அவங்க பேசி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் அது மாதிரிலாம் இடைஞ்செல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம முன்னாடியே கேட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது, அவங்கள்ட்டையும் கேட்டு. தென் இப்படி தான் ஸ்மூத்தாக போணுச்சு எங்களுக்கு. அதுலேயும் சில பேர்லாம் இருக்காங்க ரொம்ப கைண்டாக வந்து நமக்கு இப்போ பேபிஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களே வந்து விட்டு கொடுப்பாங்க. சில பேர் வந்து நான் தானே இது பே பண்ணி வாங்குகிறேன், இது அப்போ எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு பேர் சண்டை போட்டாங்க. அதனால் எங்களுக்கு வரல. ஆனால் அது வந்து அவங்களே வந்து ஹேர் ஹோஸ்டஸே வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அவங்களே இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க அவங்களே. ஸோ முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது 4-5 ஹார்ஸ் வந்து ட்ராவல்ன்றனால நாங்கள் இங்கே வந்து மூவி ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்காத மூவி சர்ச் பண்ணி அதை தான் பார்த்துட்ருந்தோம். என்ன உனக்கு மட்டும் ஃபுட் வந்துருக்கு? உனக்கு மட்டும் ஃபுட் வந்துருக்கு? உனக்கு மட்டும் ஃபுட்டு? அப்புறம் கிட்ஸ்க்காக காம்ப்ளிமெண்ட்ரியாக அதை வந்து கொடுத்துருந்தாங்க. பசில் கேம்ஸ் அண்ட் வந்து நியூ பார்னுக்காக வந்து டயப்பர் அது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்பைசி இல்லைல்ல, கொஞ்சம் தண்ணா நிறைய தண்ணி கார்லாம் இருக்கு. சூடாக இருக்கா? சூடாக இருக்கும் போல. சரி நான் ஆற வச்சிருக்கேன். என்ன பண்ணுறேன்? ஃபுட்டு வந்துச்சு. கிட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு கிட்ஸ் மீல் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெஜ்ஜு, இவங்க வந்து நான்வெஜ் வாங்கியிருந்தாங்க. சிக்கன், நான் வந்து வெஜ் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபுட்டு ஓவரால் நல்லா இருந்தது. முக்கியமாக பேபிலாம் நம்ம கூட்டிகிட்டு போகும்போது இன்னும் ரொம்ப மேலே ஹைக்கு போகும்போது ரொம்ப காதெல்லாம் வலிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரிகாஷனாக வந்து காதுக்கு வந்து காட்டன் ஆர் வந்து காதுக்கிட்ட கவர் ஆகிற மாதிரியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். நிகாக்கு வந்து அந்த கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவள் வந்து டேக் ஆஃப் ஆகுறப்பையும் லேண்ட் ஆகுறப்பையும் 2 வாட்டியுமே நல்லா தூங்கிட்டா. ஸோ அவளை வச்சுட்டு எனக்கு போய் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. மேகாக்கெலாம் ஆனால் ரொம்ப பெயினாக இருந்தது. பட் ஆனால் போக போக கொஞ்சம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சு. சவுதி டைம் ஒரு 10 o'clock அது மாதிரிலாம் நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆயாச்சு. அப்புறம் செக்கிங் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து லக்கேஜ் கீழே வந்தாச்சு. ஸோ அவங்க போய் நான் கொஞ்சம் பாப்பா வச்சுருக்கனால ஒன்றும் ஹெல்ப் பண்ணலாம் முடியல. அவங்களே தான் எல்லாமே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு தான் போய்கிட்ருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 45 minutes அந்த மாதிரி தான் ஆகும். இது வந்து இந்த ஸ்டேடியம் வந்து ராக்காவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. நான் போகும்போது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தா முக்கால்வாசி வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே சவுதிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணிடுவாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா எங்களுக்காண்டி சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே வந்தாங்க. அது என்ன சர்ப்ரைஸ்னால், இதுதான் நாங்கள் கொடுத்தது எங்களுக்கே திரும்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தோம். அதில் வந்து சாக்லேட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இன்னுமே அவங்க சாப்பிடாமே அப்படியே வச்சுருந்தாங்க எங்களுக்காண்டி. அப்புறம் வீட்டெலாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. இதுதான் எங்களுக்கு அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான். அப்புறம் அந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.